அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைவ்ல ஷெட்யூல் 6ல 3 லெசன் வளங்கள் மற்றும் தொழிலகங்கள், இந்தியா, மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம், தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள், இதிலிருந்து இயர் அதாவது ஆண்டுகள் மட்டுமில்லாம அதாவது முதலாக ரயில்வே தொடங்கப்பட்ட இடம் எது, அப்புறம் ஒவ்வொரு தலைமையகம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அலுமினியத்தினா அதோட தலைமையகம் எங்குள்ளது, இது மாதிரி தலைமையகங்கள் தொடங்கப்பட்ட இடங்கள் அப்படிங்கிறத பார்த்தாலும் அதே மாதிரி பெரு வெடிப்பாண்டு மக்கள் தொகையில இது மாதிரி ஆண்டுகளும் பார்ப்போம், இடங்களும் பார்ப்போம். முதலாக தொடங்கப்பட்ட இடம் என்னங்கிறத பார்ப்போம். இதுல ஒரு 90 கேள்விகளை நம்ம பார்த்துடலாம். வாங்க ஒவ்வொரு கேள்விகளா பார்த்துடலாம். முதல் கேள்வி, ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஏப்ரல் 5, 2016 என்பது சரியான விடையாகும். இந்திய தேசிய நீர் மின்சக்தி நிறுவனம் எங்கு உள்ளது? இந்திய தேசிய நீர் மின்சக்தி நிறுவனம் எங்கு உள்ளது? ஆன்சர் கரெக்ட் தான். இந்திய தேசிய நீர் மின்சக்தி நிறுவனம் அமைந்துள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பரிதாபாத் என்பது சரியான விடை. தாமிரம் துத்தநாகம் கலந்து என்ன தயாரிக்கப்படுகிறது? தாமிரத்தையும் துத்தநாகத்தையும் கலந்து என்ன தயாரிக்கப்படுகிறது? ஆன்சர் கரெக்ட் தான். தாமிரம் துத்தநாகம் கலந்து என்ன தயாரிக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பித்தளை தயாரிக்கப்படுகிறது. பித்தளை என்பது சரியான விடையாகும். இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1983 ஆண்டாகும். பவன் ஹான்ஸ் வானுலங்கு ஊர்தி நிறுவனம் எந்த அமைப்பின் கீழ் செயல்படுகிறது? பவன் ஹான்ஸ் வானுலங்கு ஊர்தி நிறுவனம் எந்த அமைப்பின் கீழ் செயல்படுகிறது? அந்த அமைப்பின் பெயர் என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். பவன்ஹான்ஸ் வானுலங்கு ஊர்தி நிறுவனம் பார்த்தீங்கன்னா எந்த அமைப்பின் கீழ்? ONGC புதுடெல்லி தலைமையகமாக உள்ளது. ONGC என்பது சரியான விடை. கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கு உள்ளது? இந்த கப்பல் கட்டும் தொழிற்சாலை ரிலேட்டடெல்லாம் TNPSCல கேள்விகள் கேட்டிருக்காங்க. கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை அமைந்துள்ள இடம் எது? ஆன்சர் கரெக்ட் தான். கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை அமைந்துள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா என்பது சரியான விடையாகும். ரயில்வே எந்த ஆண்டு தேசியமயமாக்கப்பட்டது? நம்ம ரயில்வே எந்த ஆண்டு தேசியமயமாக்கப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். ரயில்வே பார்த்தீங்கன்னா இந்திய ரயில்வே என்ற பெயருடன் 1952 ஆண்டு இந்தியன் ரயில்வே என்ற பெயருடன் தேசியமயமாக்கப்பட்டது. கிழக்கு ரயில்வேயின் தலைமையகம் எங்கு உள்ளது? கிழக்கு ரயில்வே தலைமையகம் எங்கு உள்ளது? ஆன்சர் கரெக்ட் தான். கிழக்கு ரயில்வேயின் தலைமையகம் எங்கு உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா என்பது சரியான விடையாகும். ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 16, 2016 ஆண்டன்று தொடங்கப்பட்டது. இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட ஆண்டு என்ன? இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1872 ஆண்டாகும். உலகின் மொத்த நிலப்பரப்பில் இந்தியாவோட சதவீதம் எவ்வளவு? உலகின் மொத்த நிலப்பரப்பில் இந்தியாவோட சதவீதம் எவ்வளவு? ஆன்சர் கரெக்ட் தான். உலகின் மொத்த நிலப்பரப்பில் இந்தியாவோட சதவீதம் பார்த்தீங்கன்னா 2.4% ஆகும். மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையம் நிறுவப்பட்ட ஆண்டு என்ன? மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையம் நிறுவப்பட்ட ஆண்டு என்ன? இதுதான் நம்ம என்னன்னா மெப்ஸும்போம். மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆன்சர் கரெக்ட் தான். 1984 ஆண்டு நிறுவப்பட்டது. சேலத்தில் இரும்பு எக்கு ஆலை அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன?
சேலத்தில் இரும்பு எஃகு ஆலை அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். சேலத்தில் இரும்பு எஃகு ஆலை அமைக்கப்பட்ட ஆண்டு 1973ஆம் ஆண்டு என்பது சரியான விடை. தேசிய காற்றாலை நிறுவனத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது? தேசிய காற்றாலை, அது தப்பா டைப் பண்ணிட்டேன். தேசிய காற்றாலை நிறுவனத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது? ஆன்சர் கரெக்ட் தான். தேசிய காற்றாலை நிறுவனத்தின் தலைமையகம் உள்ள இடம் சென்னை என்பது சரியான விடை. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எங்கு அமைக்கப்பட்டது? இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எங்கு அமைக்கப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் அமைக்கப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மும்பை அருகில் தாராப்பூர்ல 1969ஆம் ஆண்டு 320 மெகாவாட்டுடன் தொடங்கப்பட்டது முதல் அணுமின் நிலையம். எந்த ஆண்டு எரிவாயு கண்டுபிடிப்பு பல மடங்கானது? எரிவாயு கண்டுபிடிச்சாங்க, ஆனா பல மடங்கான ஆண்டு எது? எந்த ஆண்டு எரிவாயு கண்டுபிடிப்பு பல மடங்கானது? ஆன்சர் கரெக்ட் தான். 1985ஆம் ஆண்டு என்பது சரியான விடையாகும். தாமிரம் தகரத்துடன் சேர்ந்து என்ன தயாரிக்கப்படுகிறது? தாமிரம் தகரத்துடன் சேர்ந்து தயாரிக்கப்படுவது என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். தாமிரம் தகரத்துடன் சேர்ந்து தயாரிக்கப்படுவது வெண்கலம் என்பது சரியான விடையாகும். இந்தியாவின் இரும்பு எஃகு தொழிற்சாலைக்கு முக்கிய பங்காற்றுவது என்ன? இந்தியாவின் இரும்பு எஃகு தொழிற்சாலைக்கு முக்கிய பங்காற்றுவது எது? அந்த அமைப்பு. ஆன்சர் கரெக்ட் தான். இந்தியாவின் இரும்பு எஃகு தொழிற்சாலைக்கு முக்கிய பங்காற்றுவது செயில் என்பது சரியான விடையாகும். இந்தியாவில் எந்த ஆண்டு அணுமின் திட்டம் தொடங்கப்பட்டது? இந்தியாவில் எந்த ஆண்டு அணுமின் திட்டம் தொடங்கப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். இந்தியாவில் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1940ஆம் ஆண்டு அணுமின் திட்டம் தொடங்கப்பட்டது. தமிழ்நாடு மாநில சிறுதொழில் வளர்ச்சி கழகம் டான்சிட்கோ நிறுவப்பட்ட ஆண்டு என்ன? தமிழ்நாடு மாநில சிறுதொழில் வளர்ச்சி கழகம் டான்சிட்கோ நிறுவப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். தமிழ்நாடு மாநில சிறுதொழில் வளர்ச்சி கழகம் டான்சிட்கோ நிறுவப்பட்ட ஆண்டு 1970ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இந்தியாவில் முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட ஆண்டு என்ன? இந்தியாவில் முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். இந்தியாவில் முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட ஆண்டு 1881ஆம் ஆண்டாகும். இந்தியாவில் மிக குறைவான தேசிய நெடுஞ்சாலை, அதாவது மிக குறைவான நீளமுடைய தேசிய நெடுஞ்சாலை எது? இந்தியாவில் மிக குறைவான தேசிய நெடுஞ்சாலை, அந்த நீளத்துல மிக குறைவான தேசிய நெடுஞ்சாலை. ஆன்சர் கரெக்ட் தான். NH-47A என்பது சரியான விடையாகும். மத்திய ரயில்வே தலைமையகம் எங்கு உள்ளது? மத்திய ரயில்வே தலைமையகம் எங்கு உள்ளது? ஆன்சர் கரெக்ட் தான். மத்திய ரயில்வே தலைமையகம் அமைந்துள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மும்பை சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையம், அதாவது மும்பை என்பது சரியான விடையாகும். உலக அளவில் கப்பல் கட்டும் தொழிலில் இந்தியாவின் இடம் எவ்வளவு, அதாவது என்ன? உலக அளவில் கப்பல் கட்டும் தொழிலில் இந்தியாவின் இடம் என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். உலக அளவில் கப்பல் கட்டும் தொழிலில் இந்தியாவின் இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 16வது இடத்தில் உள்ளது. இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். இந்திய விமான நிலைய பொறுப்பாணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1995இல் அமைக்கப்பட்டது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1969ஆம் ஆண்டு என்பது சரியான விடையாகும். மாங்கனீஸ் உற்பத்தியில் உலக அளவில் இந்தியாவின் இடம் என்ன? மாங்கனீஸ் உற்பத்தியில் உலக அளவில் இந்தியாவின் இடம் என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். மேங்கனீஸ் உற்பத்தியில் உலக அளவில் இந்தியாவின் இடம் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தில் உள்ளது.
நரோரா அணுமின் நிலையம் எங்கு உள்ளது? நரோரா அணுமின் நிலையம் அமைந்துள்ள இடம் எது? ஆன்சர் கரெக்ட் தான். நரோரா அணுமின் நிலையம் அமைந்துள்ள இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் என்பது சரியான விடையாகும். தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் சிப்காட் நிறுவப்பட்ட ஆண்டு என்ன? தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் சிப்காட் நிறுவப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் சிப்காட் நிறுவப்பட்ட ஆண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா 1971 ஆண்டு என்பது சரியான விடையாகும். இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் எங்கு அமைக்கப்பட்டது? எந்த இடத்தில் அமைக்கப்பட்டது? இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் அமைக்கப்பட்ட இடம் எது? ஆன்சர் கரெக்ட் தான். இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் எங்கு அமைக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா டார்ஜிலிங்ல 1897 ஆண்டு அமைக்கப்பட்டது. இந்தியாவில் அதிக நிலக்கரி உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? இந்தியாவில் அதிக நிலக்கரி உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? ஆன்சர் கரெக்ட் தான். இந்தியாவில் அதிக நிலக்கரி உற்பத்தி செய்யும் மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட் என்பது சரியான விடையாகும். இரும்பு எஃகு மற்றும் உலோக கலவை உற்பத்திக்கு அடிப்படை மூலப்பொருள் எது? இரும்பு எஃகு மற்றும் உலோக கலவை உற்பத்திக்கு அடிப்படை மூலப்பொருளாக விளங்குவது எது? ஆன்சர் கரெக்ட் தான். இரும்பு எஃகு மற்றும் உலோக கலவை உற்பத்திக்கு அடிப்படை மூலப்பொருள் எதுன்னு பாத்தீங்கன்னா மேங்கனீஸ் என்பது சரியான விடையாகும். இந்தியாவில் ஏவப்பட்ட முதல் இன்சாட் வகை செயற்கைக்கோள் எது? அதனுடைய பெயர் என்ன? இந்தியாவில் ஏவப்பட்ட முதல் இன்சாட் வகை செயற்கைக்கோள் எது? ஆன்சர் கரெக்ட் தான். இந்தியாவில் ஏவப்பட்ட முதல் இன்சாட் வகை செயற்கைக்கோள் எதுன்னு பாத்தீங்கன்னா இன்சாட் 1B ஆகஸ்ட் 30, 1983 ஆண்டு அது ஏவப்பட்டது. இந்தியாவில் சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையம் எங்கு உள்ளது? இந்தியாவில் சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையம் அமைந்துள்ள இடம் எது? ஆன்சர் கரெக்ட் தான். சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையம் அமைந்துள்ள இடம் மும்பை என்பது சரியான விடையாகும். எங்கு இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்டது? இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்ட இடம் எது? ஆன்சர் கரெக்ட் தான். இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்ட இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா மும்பைல 1925 ஆண்டு தொடங்கப்பட்டது. தங்க நாற்கர சாலை திட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது இல்லை தொடங்கப்பட்டது? தங்க நாற்கர சாலை திட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். தங்க நாற்கர சாலை திட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு பாத்தீங்கன்னா 1999 ஆண்டு உருவாக்கப்பட்டது. இந்திய ரயில்வே எத்தனை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? இந்திய ரயில்வே எத்தனை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கரெக்ட் தான். இந்திய ரயில்வே பாத்தீங்கன்னா 17 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது என்பது சரியான விடையாகும். NH7 தேசிய நெடுஞ்சாலையின் நீளம் எவ்வளவு? தேசிய நெடுஞ்சாலையின் நீளம் எவ்வளவு? ஆன்சர் பார்த்துடலாங்க. NH7 தேசிய நெடுஞ்சாலையின் நீளம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2369 கிலோமீட்டர். உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் இருந்து கன்னியாகுமரி வரை இந்த சாலை உள்ளது. 2369 கிலோமீட்டர் என்பது சரியான விடையாகும். இந்திய மக்கள் தொகையின் பல்வேறு வளர்ச்சி நிலையில் வளர்ச்சி குன்றல் தென்பட்ட காலம் என்ன? இந்திய மக்கள் தொகையின் பல்வேறு வளர்ச்சி நிலையில் வளர்ச்சி குன்றல் தென்பட்ட காலம் என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். இந்திய மக்கள் தொகையின் பல்வேறு வளர்ச்சி நிலையில் வளர்ச்சி குன்றல் தென்பட்ட காலம் எதுன்னு பாத்தீங்கன்னா 1981 முதல் 2011 என்பது சரியான விடையாகும். இந்தியாவின் எல்லைப்புற சாலை ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இந்தியாவில் எல்லைப்புற சாலை ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன?
ஆன்சர் கரெக்ட் தான். இந்தியாவின் எல்லைப்புற சாலையம் ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1960ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. கொங்கன் ரயில்வே எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? கொங்கன் ரயில்வே அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். கொங்கன் ரயில்வே அமைக்கப்பட்ட ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1998ஆம் ஆண்டு. மகாராஷ்டிராவில் உள்ள ரோகாவிற்கும் கர்நாடகாவில் உள்ள மங்களூருக்கும் இடையே 760 கிலோமீட்டர் நீளத்திற்கு தொடங்கப்பட்டது கொங்கன் ரயில்வே. எந்த ஆண்டு 8 விமான நிறுவனங்கள் இணைக்கப்பட்டு தேசியமயமாக்கப்பட்டது? எந்த ஆண்டு 8 விமான நிறுவனங்கள் இணைக்கப்பட்டு தேசியமயமாக்கப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டுல 8 விமான நிறுவனங்கள் இணைக்கப்பட்டு தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு 1953ஆம் ஆண்டாகும். இந்தியாவின் முதல் அஞ்சல் வில்லை எங்கு வெளியிடப்பட்டது? இந்தியாவின் முதல் அஞ்சல் வில்லை வெளியிடப்பட்ட இடம் எது? ஆன்சர் கரெக்ட் தான். இந்தியாவின் முதல் அஞ்சல் வில்லை வெளியிடப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1852ல கராச்சியில் வெளியிடப்பட்டது முதல் அஞ்சல் வில்லை. GSAT-7A எந்த ஆண்டு ஏவப்பட்டது? GSAT-7A ஏவப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். GSAT-7A ஏவப்பட்ட ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 19, 2018ஆம் ஆண்டு ஏவப்பட்டது. கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது எது? கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் கரெக்ட் தான். கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது நிலக்கரி என்பது சரியான விடையாகும். இந்திய அணுமின் சக்தி நிறுவனத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது? இந்திய அணுமின் சக்தி நிறுவனத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது? ஆன்சர் கரெக்ட் தான். இந்திய அணுமின் சக்தி நிறுவனத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் மும்பை என்பது சரியான விடையாகும். தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டு கழகம் டிட்கோ நிறுவப்பட்ட ஆண்டு என்ன? தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டு கழகம் டிட்கோ நிறுவப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டு கழகம் டிட்கோ நிறுவப்பட்ட ஆண்டு 1965ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. அணுமின் திட்டம் எதனுடன் இணைக்கப்பட்டது? அணுமின் திட்டம் எதனுடன் இணைக்கப்பட்டது? எந்த அமைப்பு? ஆன்சர் கரெக்ட் தான். அணுமின் திட்டம் பார்த்தீங்கன்னா டாடா அணு ஆராய்ச்சி கழகத்துடன் 1948ஆம் ஆண்டு அணுமின் திட்டம் இணைக்கப்பட்டது. கெயில் நிறுவனத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது? கெயில் நிறுவனத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது? ஆன்சர் கரெக்ட் தான். கெயில் நிறுவனத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் ஆன்சர் புதுதில்லி என்பது சரியான விடையாகும். நாட்டின் 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட ஆண்டு என்ன? நாட்டின் 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட ஆண்டு. இதுல ஒரு பார்த்தீங்கன்னா கமிஷனர் சந்திரமௌலின்னு நினைக்கிறேன். 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட ஆண்டு ஆன்சர் கரெக்ட் தான். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 2011ஆம் ஆண்டு என்பது சரியான விடையாகும். NH-47A எர்ணாகுளம் முதல் எதுவரை 6 கிலோமீட்டர் உடைய நெடுஞ்சாலை ஆகும். இது குறைவான நீளமுடைய சாலைன்னு பார்த்தோம். எர்ணாகுளம் டு எதுவரை உள்ள நெடுஞ்சாலை ஆகும். ஆன்சர் கரெக்ட் தான். எர்ணாகுளம் டு எதுவரைன்னு பார்த்தீங்கன்னா கொச்சின் துறைமுகம் வரை அப்படிங்கிறது சரியான விடையாகும். இந்திய ரயில்வேயின் தலைமையகம் எது? இந்தியன் ரயில்வேயின் தலைமையகம் எது? ஆன்சர் கரெக்ட் தான். இந்தியன் ரயில்வேயின் தலைமையகம் புதுடெல்லி என்பது சரியான விடையாகும். ஆசிய அளவில் கப்பல் கட்டும் தொழிலில் இந்தியாவின் இடம் என்ன? உலக அளவில் 16வது இடம்னு பார்த்தோம். ஆசிய அளவில் கப்பல் கட்டும் தொழிலில் இந்தியாவின் இடம் என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். ஆசிய அளவில் கப்பல் கட்டும் தொழிலில் இந்தியாவின் இடம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 2வது இடத்தில் உள்ளது. இந்திய அஞ்சல் சேவை பொதுமக்களுக்காக தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? இந்திய அஞ்சல் சேவை பொதுமக்களுக்காக தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன?
ஆன்சர் கரெக்ட் தான். இந்திய அஞ்சல் சேவை பொதுமக்களுக்காக தொடங்கப்பட்ட ஆண்டு 1857 ஆண்டுங்கிறது சரியான விடையாகும். இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனம் எங்கு உள்ளது? இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனம் அமைந்துள்ள இடம் எது? ஆன்சர் கரெக்ட் தான். இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனம் அமைந்துள்ள இடம் கொல்கத்தா என்பது சரியான விடையாகும். இந்திய நிலக்கரி நிறுவனத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது? இந்திய நிலக்கரி நிறுவனத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது? ஆன்சர் கரெக்ட் தான். இந்திய நிலக்கரி நிறுவனத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா கொல்கத்தா என்பது சரியான விடையாகும். எந்த ஆண்டு இத்தாலியில் சிறிய நிறுவனங்கள் வெற்றி பெற்ற பின்னர் ஆல்பிரட் மார்சல் தொழில்துறை மாவட்டம் என்ற கருத்து பிரபலமாக்கப்பட்டது? எந்த ஆண்டுல இத்தாலியில சிறிய நிறுவனங்கள் வெற்றி பெற்ற பின்னர் ஆல்பிரட் மார்சல் தொழில்துறை மாவட்டம் என்ற கருத்து பிரபலமாக்கப்பட்டது? அது எந்த ஆண்டுக்கு பின் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் கரெக்ட் தான். 1980 ஆண்டு என்பது சரியான விடையாகும். இந்தியாவின் ஓத மின் உற்பத்தி திறன் எவ்வளவு மெகாவாட்? இந்தியாவின் ஓத மின் திறன் உற்பத்தி திறன் எவ்வளவு மெகாவாட்? ஆன்சர் கரெக்ட் தான். இந்தியாவின் ஓத மின் உற்பத்தி திறன் எவ்வளவு மெகாவாட்னு பாத்தீங்கன்னா 8000 முதல் 9000 மெகாவாட்டாக உள்ளது. இந்திய அரசால் நிர்வகிக்கப்படும் தாமிர நிறுவனம் எது? அதனுடைய பெயர் என்ன? இந்திய அரசால் நிர்வகிக்கப்படும் தாமிர நிறுவனம் எது? ஆன்சர் கரெக்ட் தான். இந்திய அரசால் நிர்வகிக்கப்படும் தாமிர நிறுவனம் எதுன்னு பாத்தீங்கன்னா HCL என்பது சரியான விடையாகும். இந்திய அஞ்சல் துறை அஞ்சல் குறியீட்டு எண்ணை அறிமுகம் செய்த ஆண்டு என்ன? இந்திய அஞ்சல் துறை அஞ்சல் குறியீட்டு எண்ணை அறிமுகம் செய்த ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். இந்திய அஞ்சல் துறை அஞ்சல் குறியீட்டு எண்ணை அறிமுகம் செய்த ஆண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா 1972 ஆண்டாகும். இந்தியாவில் மொத்தம் எத்தனை சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன? இதெல்லாம் அந்த புக் பேஸ்டு கேள்விதான். இந்தியாவில் மொத்தம் எத்தனை சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன? ஆன்சர் கரெக்ட் தான். இந்தியாவில் மொத்தம் எத்தனை சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளனன்னு பாத்தீங்கன்னா 19 சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன. முதல் இந்திய விமான போக்குவரத்து எந்த ஆண்டு தொடங்கியது? முதல் இந்திய விமான போக்குவரத்து எந்த ஆண்டு தொடங்கியது? ஆன்சர் கரெக்ட் தான். முதல் இந்திய விமான போக்குவரத்து எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 1918 ஆண்டு தொடங்கப்பட்டது. அது யாராலும் பாத்தீங்கன்னா ஹென்றி பிக்யூர் என்பவரால் தொடங்கப்பட்டது. அதுல கடிதங்களை அலகாபாத் டு நைனிக் வரை அந்த விமான போக்குவரத்து தொடங்கப்பட்டது. பிப்ரவரி 1918 என்பது சரியான விடையாகும். இந்தியாவில் முதல் ரயில் போக்குவரத்து நடந்த இடம் எது? இந்தியாவின் முதல் ரயில் போக்குவரத்து நடந்த இடம் எது? ஆன்சர் கரெக்ட் தான். இந்தியாவின் முதல் ரயில் போக்குவரத்து நடந்த இடம் பார்த்தீங்கன்னா மும்பை டு தானே வரை 34 கிலோமீட்டருக்கு 1853 முதல் ரயில் போக்குவரத்து நடைபெற்றது. இந்திய அஞ்சல் துறை விரைவு அஞ்சல் சேவையை தொடங்கிய ஆண்டு என்ன? இந்திய அஞ்சல் துறை விரைவு அஞ்சல் சேவையை தொடங்கிய ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். இந்திய அஞ்சல் துறை விரைவு அஞ்சல் சேவையை தொடங்கிய ஆண்டு எதுன்னு பாத்தீங்கன்னா 1975 ஆண்டு தொடங்கியது. இந்தியாவின் முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து எது? இந்தியாவின் முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து எது? ஆன்சர் கரெக்ட் தான். இந்தியாவின் முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து எதுன்னு பாத்தீங்கன்னா கொல்லம் டு கோட்டாபுரம் இடையே 205 கிலோமீட்டர் நீளத்திற்கு தொடங்கப்பட்டது. இந்தியாவில் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது? இது எவ்வளவு கிலோமீட்டர்னு இப்பதான் பார்த்தோம். இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை
ஆன்சர் கரெக்ட் தான். மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை NH7 என்பது சரியான விடையாகும். இந்திய மக்கள் தொகை எதிர்மறை வளர்ச்சி விகிதமாக பதிவாகிய ஆண்டு என்ன? இந்திய மக்கள் தொகை எதிர்மறை வளர்ச்சி விகிதமாக பதிவாகிய ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். இந்திய மக்கள் தொகை எதிர்மறை வளர்ச்சி விகிதமாக பதிவாகிய ஆண்டு 1921ஆம் ஆண்டாகும். எந்த ரயில்வே மண்டலம் நீண்ட ரயில் பாதையை உடையது? அந்த 17 ரயில்வே மண்டலங்கள்ல எந்த ரயில்வே மண்டலம் நீண்ட ரயில் பாதையை உடைய மண்டலம் ஆகும்? ஆன்சர் கரெக்ட் தான். அது எந்த ரயில்வே மண்டலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு ரயில்வே என்பது சரியான விடையாகும். இந்தியாவின் சராசரி மக்கள் அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டரில் எவ்வளவு? 2011 கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் சராசரி மக்கள் அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளவு? இதெல்லாம் நம்ம மறக்க மாட்டோம். ஆன்சர் கரெக்ட் தான். 382 என்பது சரியான விடையாகும். மசாகான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கு உள்ளது? மசாகான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை அமைந்துள்ள இடம் எது? ஆன்சர் கரெக்ட் தான். மசாகான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை அமைந்துள்ள இடம் மும்பை என்பது சரியான விடையாகும். இந்திய வானொலியின் பெயர்கள், அதாவது அதுக்கு பெயர் மாற்றம் செஞ்சாங்க. இந்திய வானொலியின் பெயர்கள் அது பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அது என்னங்கிறத நான் ஆன்சர் சொல்றேன். ஆன்சர் இந்திய வானொலியின் பெயர்கள். ஆன்சர் கரெக்ட் தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா அகில இந்திய வானொலி. இது பார்த்தீங்கன்னா 1936 அகில இந்திய வானொலின்னு இருந்தது. அதை ஆகாசவாணி என்று 1957 பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இதுல அகில இந்திய வானொலி ஆகாசவாணி என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு 1957 என்பது சரியான விடை. இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தொடங்கப்பட்டது எந்த ஆண்டு? ஆன்சர் கரெக்ட் தான். இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1995ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. மக்கள் தொகை வெடிப்பு காலம் எது? மக்கள் தொகை வெடிப்பு காலமாக இருந்த ஆண்டுகள் எது? ஆன்சர் கரெக்ட் தான். மக்கள் தொகை வெடிப்பு காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1951 முதல் 1981ஆம் ஆண்டு வரை தான் மக்கள் தொகை வெடிப்பு காலமாக இருந்தது. எந்த ஆண்டு இந்தியன் ஏர்லைன்ஸ், ஏர் இந்தியா நிறுவனங்கள் இந்திய தேசிய விமான போக்குவரத்தின் கீழ் ஒருங்கிணைக்கப்பட்டது? இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. எந்த ஆண்டு இந்தியன் ஏர்லைன்ஸ், ஏர் இந்தியா நிறுவனங்கள் இந்திய தேசிய விமான போக்குவரத்தின் கீழ் ஒருங்கிணைக்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் கரெக்ட் தான். அது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 2007ஆம் ஆண்டு என்பது சரியான விடையாகும். இந்திய மேங்கனீஸ் தாது நிறுவனம் தலைமையிடம் எது? இந்திய மேங்கனீஸ் தாது நிறுவனத்தின் தலைமையிடம் எது? ஆன்சர் கரெக்ட் தான். இந்திய மேங்கனீஸ் தாது நிறுவனத்தின் இதை மொயில்னு சொல்லுவோம். அதன் தலைமையிடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக்பூர் என்பது சரியான விடையாகும். இந்திய சூரிய சக்தி நிறுவனத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது? இந்திய சூரிய சக்தி நிறுவனத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது? ஆன்சர் கரெக்ட் தான். இந்திய சூரிய சக்தி நிறுவனத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புதுதில்லி என்பது சரியான விடையாகும். சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன? ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ். சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஏப்ரல் 2000 என்பது சரியான விடையாகும். தேசிய அனல் மின் நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? தேசிய அனல் மின் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். தேசிய அனல் மின் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1975ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் வரையறுக்கப்பட்ட ஆண்டு என்ன? தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் வரையறுக்கப்பட்ட ஆண்டு என்ன?
ஆன்சர் கரெக்ட் தான். தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் வரையறுக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1949ஆம் ஆண்டு வரையறுக்கப்பட்டது. இந்திய சுரங்க பணியகம் எங்கு உள்ளது? இந்திய சுரங்க பணியகம் எங்கு உள்ளது? ஆன்சர் கரெக்ட் தான். இந்திய சுரங்க பணியகம் அமைந்துள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாக்பூர் என்பது சரியான விடையாகும். தேசிய அலுமினிய நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? அந்த HCLன்னு பார்த்தோம். தேசிய அலுமினிய நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். தேசிய அலுமினிய நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1981ஆம் ஆண்டு. அதை நான் தப்பா சொல்லிட்டேன். நால்கோ 1981ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது தேசிய அதாவது அலுமினிய நிறுவனமாகும். அடுத்த ஒன்று, தமிழ்நாடு சிறுதொழில் கழகம் டான்சி வரையறுக்கப்பட்ட ஆண்டு என்ன? தமிழ்நாடு சிறுதொழில் கழகம் டான்சி வரையறுக்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். தமிழ்நாடு சிறுதொழில் கழகம் டான்சி வரையறுக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1965ஆம் ஆண்டு என்பது சரியான விடையாகும். அலுமினியம் எந்த தாதுவிலிருந்து கிடைக்கிறது? இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அலுமினியம் எந்த தாதுவிலிருந்து பிரிக்கப்படுகிறது இல்லைன்னா கிடைக்கிறது? ஆன்சர் கரெக்ட் தான். அலுமினியம் பார்த்தீங்கன்னா பாக்சைட் தாதுவிலிருந்து கிடைக்கிறது என்பது சரியான விடையாகும். இந்திய ரயில்வே எத்தனை ரயில் நிலையங்களை கொண்டுள்ளது? இந்திய ரயில்வே எத்தனை ரயில் நிலையங்களை கொண்டுள்ளது? ஆன்சர் கரெக்ட் தான். இந்திய ரயில்வே எத்தனை ரயில் நிலையங்கள்? 7349 ரயில் நிலையங்களை கொண்டுள்ளது. இந்திய வானொலி ஒலிபரப்பு சேவை எந்த சங்கத்தின் மூலம் தொடங்கப்பட்டது? இந்திய வானொலி ஒலிபரப்பு சேவை எந்த சங்கத்தின் மூலம் தொடங்கப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். இந்திய வானொலி ஒலிபரப்பு சேவை எந்த சங்கத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா மும்பை வானொலி சங்கம் 1923ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. மும்பை வானொலி சங்கம் என்பது சரியான விடையாகும். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1986ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. உலக மக்கள் தொகையில் இந்தியா எவ்வளவு சதவீதத்தை கொண்டுள்ளது? உலக மக்கள் தொகையில இந்தியாவோட சதவீதம் மக்கள் தொகை எவ்வளவு? ஆன்சர் கரெக்ட் தான். உலக மக்கள் தொகையில் இந்தியாவோட மக்கள் தொகை சதவீதம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 17.5% கொண்டுள்ளது. இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் எங்கு உள்ளது? இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் அமைந்துள்ள இடம் எது? ஆன்சர் கரெக்ட் தான். இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் அமைந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் என்பது சரியான விடையாகும். வடக்கு ரயில்வே மண்டலத்தை அடுத்து நீண்ட ரயில் பாதையை உடைய ரயில்வே மண்டலம் எது? வடக்கு ரயில்வே மண்டலம் தான் முதல்ல இருக்கு. அடுத்த நீண்ட ரயில் பாதையை உடைய ரயில்வே மண்டலம் எது? ஆன்சர் கரெக்ட் தான். அந்த ரயில்வே மண்டலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கத்திய ரயில்வே மண்டலம் என்பது சரியான விடையாகும். உலகில் எத்தனை நபர்களில் ஒருவர் இந்தியராக உள்ளார்? உலகில் எத்தனை நபர்களில் ஒருவர் இந்தியராக உள்ளார்? ஆன்சர் கரெக்ட் தான். உலகத்துல பாத்தீங்கன்னா 6 நபர்களில் ஒருவர் இந்தியராக உள்ளார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைவ் எல்லாம் சூப்பரா அட்டன் பண்ணிட்டு வந்தீங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டுகள் மட்டும் இல்லாம முதல்ல தொடங்கப்பட்ட ஆண்டு, தலைமையகம் இதெல்லாம் பார்த்தோம். கண்டிப்பா இதெல்லாம் உங்க ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஆல்.